சென்னை ஆலந்தூர் அருகே உள்ள அம்மா உணவகத்தில் அரசு பள்ளி இயங்கி வருவதாக வந்த ஊடக செய்தி மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. ஆலந்தூரில் உள்ள அம்மா உணவகத்தை முழுமையாக நடத்த விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அதிமுக செயல் வீரர்களை பொய் வழக்கு போட்டு முடக்க நினைக்கும் விடியா அரசின் சவாலை சட்டப்படி எதிர்கொள்ள கழகம் எப்போதும் தயார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, தமிழகத்தை கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கேந்திரமாக மாற்றிய விடியா அரசு மீது மக்கள் கோபம். கோபத்தின் உச்சியில் இருக்கும் தமிழக மக்களின் கவனத்தை விடியா திமுக அரசு திசை திருப்புகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் போதை பழக்கத்தால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர்ல ஒரு பெண்ணை பள்ளி மாணவி 6 பேர் பலாத்காரம், சிவகங்கையிலே ஒரு பெண்ணை 7 பேர் பலாத்காரம், இப்படி புதுக்கோட்டையில பலாத்காரம், கூட்டு பலாத்காரம் 20 நாட்களிலே கிட்டத்தட்ட 7 கூட்டு பலாத்காரம் நடைபெற்றது சொல்றாங்க. பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏதாவது நடவடிக்கை இருக்கிறதா? கஞ்சா மற்றும் போதை நகரமாக விழுப்புரம் மாறியுள்ளதால் பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. விழுப்புரம் நகரம் முழுவதும் இன்றைக்கு கொலை, கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா, போதையினுடைய நகரமாக இன்றைக்கு விழுப்புரம் மாறி இருக்கிறது. சிறுவர்கள் பாதிக்கிறார்கள், பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருளை கட்டுப்படுத்தாமல் ஆளுங்கட்சியின் ஊது குழலாக ஏவல் துறை செயல்படுகிறது. விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சனம். இந்த காவல்துறைக்கு மிகப்பெரிய கண்ணிய குறைவு. உங்களுடைய பணியை செய்யுங்க, தவறு செய்தா சுட்டி காட்டுங்க, நடவடிக்கை எடுங்க. நாங்கள் அதில் தடை சொல்லலை. ஆனால் திட்டமிட்டு திமுகவுடைய ஊதுகோலாக, ஏவலாளாக பணியாற்றாதீங்க. இதெல்லாம் பண்ணா எங்களை அச்சுறுத்தினா இந்த சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம் இருந்துருமே, அந்த மாதிரி கதையா? விழுப்புரத்தில் போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் கழக கொடியை ஏற்றி வைத்தார் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம். தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினருக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். திறமையற்ற விடியா ஆட்சியில் தமிழ்நாட்டில் 6 முதல் சிறுமி 70 வயது மூதாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் கடந்த 8 மாதத்தில் 30க்கும் மேற்பட்ட மூதாட்டிகள் கொல்லப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல். நகை, சொத்து மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற பல்வேறு சம்பவங்களில் கொலைகள் அரங்கேறியது அம்பலம். தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களில் மட்டும் டெங்கு காய்ச்சலால் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் எத்தனை சட்டக் கல்லூரிகள் உள்ளன? அதில் எத்தனை விரிவுரையாளர்கள் பணியாற்றுகின்றனர்? போதிய ஆசிரியர்கள் இல்லை என்றால் மாணவர்களின் கல்வித்தரம் எவ்வாறு இருக்கும் என விடியா திமுக அரசின் உயர்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டக் கல்லூரிகளையும் மூடிவிடலாமே. சட்டக்கல்லூரிகளில் அதிக காலி பணியிடங்கள் இருப்பது குறித்து உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தமிழகம் முழுவதும் சிறைகளில் உள்ள கைதிகள் ஒருவித அச்சம் காரணமாகவே தங்களது குறைகளை வெளியே கூறுவது இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் ஆதங்கம். கைதிகளின் குறைகள் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய முடியுமா என சிறைத்துறைக்கு கேள்வி. விடியா அரசின் மெத்தனத்தால் தமிழ்நாட்டில் மின் உற்பத்தி நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படாததன் எதிரொலி. தனியாரிடமிருந்து 1000 மெகாவாட் மின்சாரத்தை வாங்கும் அவல நிலையில் உள்ள விடியா திமுக அரசு கொள்முதல் கணக்கை இணையதள பக்கத்தில் பதிவேற்றாமல் ஏமாற்று வேலை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் ஆறாக ஓடிய கல்வராயன் மலைவாழ் பழங்குடியினருக்கு 4 வாரத்தில் குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை மற்றும் ஆதார் கார்டு வழங்க வேண்டும். 4 வாரங்களில் இந்த உத்தரவை அமல்படுத்த தவறினால் தமிழக தலைமைச் செயலாளர் நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் குட்டு. பாரம்பரிய அர்ச்சகர்களால் தொந்தரவு செய்யப்பட்ட பிராமணர் அல்லாத அர்ச்சகர் கோயில் பணியை விட்டு வெளியேறினார். அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராகலாம் என்பதெல்லாம் விடியா மாடலின் விளம்பர யுத்தி என பிராமணர் அல்லாத அர்ச்சகர் புலம்பல். காஞ்சிபுரம் அருகே மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பெண் சிக்கினார். விடியா ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதாக மக்கள் வேதனை. கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தில் 175 பேருக்கு நிபா வைரஸ் காய்ச்சல் உறுதியானதை அடுத்து பள்ளி கல்லூரிகள் மூடல். வழக்கம் போல் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காமல் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை விடியா திமுக அரசு எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. ஜெர்மனியை தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட 27 நாடுகளில் வேகமாக பரவிய XEC வகை கொரோனா. தடுப்பூசி மூலம் தடுக்கலாம் என்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவ வல்லுநர்கள் தகவல். உணவுப் பொட்டலங்களில் பயன்படுத்தப்படும் 3600 வகை ரசாயனம் மனித உடலில் கலப்பது கண்டுபிடிப்பு. பிளாஸ்டிக், அலுமினியம், ஃபாயில் காகிதங்களில் வாங்கி வந்த உணவு பண்டங்களை அப்படியே சூடேற்றி உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என சுவிட்சர்லாந்து ஆராய்ச்சியாளர்கள் அறிவுரை. இந்திய உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கம் ஹேக் செய்யப்பட்டதால் பரபரப்பு. உச்சநீதிமன்றத்தின் யூடியூப் பக்கமே ஹேக் செய்யப்பட்டது இந்திய நாட்டின் சராசரி மக்களின் இணைய பயன்பாட்டை கேள்விக்குறியாக்கிய அவலம்.